அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் பாரம்பரிய தலமாக காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகாவுல பார்த்தீங்கன்னா, நமக்கு காசம்பட்டி வீரகோயில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, காசம்பட்டி சாக்ரட் குரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த காசம்பட்டி சாக்ரட் குரூவ்ஸ்ன்னா ஒண்ணும் கிடையாது. ஆ, நமக்கு வந்து காட்டு பகுதிகளுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும். அந்த ஊர் மக்கள் வழிபடக்கூடிய கோயில் இருக்கும். அந்த கோயிலோட சேர்த்து அத சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அந்த ஊர் மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அ வீரக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு காசம்பட்டியில. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய கடவுள் பேர் என்ன? தெய்வம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரணன் அப்படிங்கிற இங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த சாமிக்கு ஒரு கோயில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத சுத்தி அந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 ஹெக்டேர தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா சொல்லியிருக்காங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய பகுதிகள தான் நம்ம சாக்ரெட் குரூவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சாக்ரெட் குரூவ்ஸ் அப்படின்னா, கோயில் இருக்கும். கோயில சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள மக்களே சேர்ந்து பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்தது அரிட்டாபட்டி. ஓகேங்களா? அரிட்டபட்டி, மதுரையில இருக்கக்கூடிய அரிட்டபட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு 2வதாக இப்ப என்ன வந்திருக்குன்னா, காசம்பட்டி சாக்ரெட் குரூவ்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடோட 2ண்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 48 வகையான தாவர இனங்கள் இருக்கு. 22 வகை புதர்கள், 21 வகை கொடிகள் மற்றும் 29 வகை மூலிகைகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 12க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் இங்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜியனோட இந்த சாக்ரெட் குரோவ்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு காசம்பட்டி கோயில் காடுகள பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. எந்த சட்டத்துக்கு கீழ இத அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உயரிய பன்முகச் சட்டம் 2002 அப்படின்னு சொல்றாங்க. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002ல வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சட்டத்த பேஸ் பண்ணி தான் நமக்கு இத என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முதல் செய்தியில இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ இன்றைய திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு" அப்படின்னு குடுத்திருக்காங்க. குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொறுத்து உலகம் நிலை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சரியான முறையில ஆட்சி செய்யக்கூடிய அரசன், அவனுக்கு கீழ மக்கள் எல்லாமே அவன ஃபாலோ பண்ணி வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ திருக்குறளின் 544 அதிகாரம் செங்கோன்மை. சரிங்களா? இறுதியா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யுனைட்டட் நேஷன்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பு இந்தியாவிற்கு ஐநா பாராட்டு அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகள தடுத்ததற்கு இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது என்ன தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவென்டபிள் நியூட்ரிஷனல் ஆ இன்டர்வென்ஷன் மூலியம் சைல்டு மார்டாலிட்டி அத கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பாராட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு இருக்கு இல்லையா? கடந்த 2000 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படிங்கிறத ஒரு 70% நம்ம குறைச்சிருக்கோம். அதே மாரி குழந்தை பிறந்து முதல் 28 நாட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இறப்புகள நம்ம ஒரு 61% குறைச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2000 ஆண்டுல இந்த தட்டம்மை பாதிப்பால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடு யாரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுல 1.89 லேக் சில்ட்ரன் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஆனா, அதுவே 2023ல எடுத்து பார்த்தோம்னா, 5200ஆக நம்ம அந்த விஷயத்த குறைச்சிருப்போம். தட்டம்மை பாதிப்புனால ஏற்படக்கூடிய இந்த குழந்தை இறப்புகள அப்படியே நம்ம குறைச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் சொல்றாங்க. இந்தியா இந்த குழந்தை இறப்பு விகிதங்கள நல்லாவே குறைச்சிருக்காங்க அப்படின்னு சரியா? இதே உலக அளவுல எடுத்து அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படிங்கிறது 48 லேக்ல இருக்கு. ஓகேங்களா? 48 லட்சமா இருக்கு. முதல் முறையா பார்த்தீங்கன்னா, 50 லட்சத்துக்கும் குறைவான ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. உலக வரலாற்றிலே. சரிங்களா? அண்டர் 5 மார்டாலிட்டி இதுவரைக்கும் பார்த்தோம்னா
எப்பயுமே 50 லேக்கு மேல தான் இருக்கும். இப்பதான் 50 லேக்கு உள்ள வந்திருக்கு. 48 லேக்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருவுற்று 20 வாரங்களிலே குழந்தைகள் இறப்பது அப்படிங்கிறது, அதனுடைய எண்ணிக்கை 19 லட்சமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.